கடந்த சில நாட்களாக அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து பல அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருந்ததற்கு நேற்று ஜெயலலிதா பதில் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க பாஜக வேட்பாளர்களையும் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தி இன்றைக்கு நாளிதழ்களில் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் கடந்த வாரத்தில் இதை பற்றி பேசியன போதும் பதில் சொல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு தவீத் ஜமாத் ஒரு ஆதரவை வாபஸ் வாங்குற முடிவை எடுத்ததற்கு பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் ஏற்கனவே நம்முடைய அரங்கத்தில் பல முறை பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறேன். எதையுமே தேவைப்படுகின்ற நேரத்தில் தான் ஒரு அரசியல் கட்சி வெளிப்படுத்த முடியும். எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். அதற்கு பிறகு பரப்புரை என்பது அந்தந்த சூழல்களுக்கு தக்கவாறு, அன்றைய அரசியல் நிலவரங்களுக்கு தக்கவாறு பதில் சொல்கிறது, கேள்வி கேட்குறதெல்லாம் மக்கள்கிட்ட அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறது. அதே சமயம் மக்களை எந்த பிரச்சனைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்றது. ஆக அதுக்கான சூழல் இன்றைக்கு வந்திருக்கு என்றதான் உண்மையை உடைய. நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க, அது பரந்த மக்களை போய் சேர்ந்திருக்காது. உங்களுடைய பரப்புரைகள்ல மட்டும்தான் அது மக்களிடத்துல போகும். அதுலயும் குறிப்பாக முதலமைச்சர் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை உறுதியாக பேசக்கூடியவராக இருக்காரு. நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாரும் வேறு ஏதோ ஆட்சியினுடைய சாதனை, அம்மாவோட சாதனைன்னு சொல்லி வேறு ஏதோ தான் பேசிட்டு இருக்காங்க. கோட்பாட்டு அளவுல பேசுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அதனால அவங்க பேசும்போது இது வரைக்கும் பேசவில்லைங்கிறத சுட்டி காட்டுறது சரிதானே? அதாவது பேசவில்லைன்றது வேற. ஆனா எந்த நேரத்தில் பேசணுன்ற முடிவெடுக்கிற உரிமையும் அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கை 2 நாளைக்கு முன்னே தான் வெளியிட்டது. அவங்க களத்துக்கு 6 மாதம் ஆயிருக்கலாம், 1 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய குறைஞ்சபட்சம் தேர்தல் அறிக்கையை 2 நாளுக்கு முன்னே தான் வெளியிட்டிருக்கு. அவங்க கூட்டணியை ஒரு 5 நாளுக்கு முன்னே தான் உறுதிப்படுத்தினாங்க. அது கூட இன்னைக்கு வேட்புமனு திரும்ப பெறுகின்ற சூழ்நிலை வர வரைக்கும் அவங்க கட்சியிலே எத்தனை பேர் போட்டிடுவாங்கன்னு கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆக இன்றைக்கு தான் அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை, அந்த கட்சியை பற்றி எங்களுடைய பார்வையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறோம். அந்த வகையில் தான் முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன், ஒரு அரசியல் கட்சி எந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க டிக்டேட் பண்ண முடியுமா? டிக்டேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அரசியல் களத்தில் ஒரு பெரிய பரந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மௌனங்களை எல்லாம் நம்ம ஈஸியாக இனம் காண முடியும். எதில் மௌனமாக இருக்கிறார்கள், எதை உறக்க பேசுகிறார்கள், எதை விவாதம் செய்ய முயல்கிறார்கள். அப்போ இன்றைக்கி ஒரு 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 லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரியான ஒரு மைதானத்துக்குள் நீங்கள் வரும்போது நீங்கள் பந்தை ஏதோ ஒரு மூலையிலே வச்சு உருட்டி விளையாடினா அது விளையாட்டாகாது. நீங்களும் பிளேயர்ஸோட களத்துக்கு வரணும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்னன்னா, தொடர்ச்சியாக இங்கே ஒரு மிகப்பெரிய மௌனம் இருவரிடமும் இருந்ததை நான் பார்க்குறேன். அந்த மௌனத்தை இரு புறங்களிலுமே நேற்று தான் அந்த மௌனத்தை முதல் முறையாக கலைச்சிருக்காங்க. எனக்கு அந்த அறிக்கையை மேலோட்டமாக படிக்கும்போது முதல்ல சிரிப்பு தான் வந்தது. என்னென்னா, இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தமிழகம் முழுவதிலுமே எங்கேயுமே குறைஞ்சி விளம்பரம் பண்ணல. பிரதமர் வேட்பாளர் அடுத்த பிரதமர் என்று தான் ஜெயலலிதா அவர்கள் விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ 2 விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தணும் அறிக்கையில். ஒன்று, அவங்க பாஜக காங்கிரஸை டெபாசிட் இழக்க செய்யுங்கள்னா தமிழ்நாட்டில் மட்டும் டெபாசிட் இழக்க செஞ்சால் போதுமா, இல்லை இந்திய அளவுலையும் டெபாசிட் இழக்க செய்யணுமா என்பதையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு கண்டஸ்டிங் பிரதமர் வேட்பாளர்னா அந்த அறிக்கை இன்னும் கிளாரிட்டியோடு இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்தியா முழுவதிலுமே பாஜக டெபாசிட் இழக்க வேண்டுமா, அல்ல தமிழகம் மட்டும்தான் இழக்க வேண்டுமா? அப்போ இதிலும் கூட நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுடைய ஆடுகளம் தமிழ்நாடு தான். இந்த 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளை தாண்டி அவர்களுக்கு தளம் எதுவும் பெரிதாக இல்லைங்கிற சூழல்ல அங்க பேசினா அதை நம்ம கேலி பண்ணி சிரிப்போம். இங்க அவங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்கு, இதெல்லாம் பத்தி இப்ப இங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிப்போம்.
அதனால அவங்க அவங்களுடைய ஆடு களத்துக்குள்ள நின்று விளையாடுறாங்கன்னு அதை புரிஞ்சுக்க இல்லை, முடியாது. இந்த ஆடுகளத்துக்குள்ள அவங்க நின்று விளையாடணும் தான் நானும் விருப்பப்படுறேன். ஆனால் அதை அவர்கள் இவ்வளவு பெரிய மௌனத்திற்கு பின் செய்யும்போது தான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது. ஏனென்றால் இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம், சோ ராமசாமியை போன்றவர்கள் மிக வெளிப்படையாகவே நீங்கள் வந்து பிஜேபி உடைய 8 தொகுதிகளை தவிர அதிமுகவுக்கு வாக்களிங்கள்னு சொல்வதும், பிரதம வேட்பாளரான இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, பரஸ்பர உடன்படிக்கைகள் மாதிரியான இன்னைக்கு அவங்க தொடர்ந்த ஒரு நட்புக்குள்ள இருக்காங்க, நெருக்கமாக இருக்காங்க. ஒருத்தர் அவர்கள் எதிர்த்து கொண்டதில்லை. தனிப்பட்ட முறையிலான ஏராளமான சந்திப்புகள் நடந்திருக்கு. இது எல்லாம் சேர்த்து வெளியே வேற ஒரு பிக்சரை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பிக்சரில் இருந்தால் நாம் அந்த மௌனம் களைய வேண்டும், வெளிப்படையாக அவர்கள் வெளிவர வேண்டும் என்று நான் கேட்கிறோம். அப்ப இதற்கான ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நீங்க அவர் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அதாவது நரேந்திர மோடியோட நட்பாக இருந்தாங்க, அதே மாதிரி சோவோட நட்பாக இருந்தாங்கன்றது உண்மை. அது தனிப்பட்ட நட்பு அரசியல் முடிவுகளை மாற்ற முடியாது. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியினுடைய முடிவை அதனுடைய தலைமை எடுக்கின்ற பொழுது அதை அவங்களே அதை வந்து அதுக்கு மாறான ஒரு நிலையை எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எந்த முடிவாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை ரகசிய முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த முடிவும் அவங்க எடுத்த முடிவுகளை முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு விமர்சிக்கின்ற அளவுக்கு கட்சியில் எந்த நிலைப்பாடு இல்லை. அதெல்லாம் கட்சியில் வந்து அவங்க கட்சியை வந்து சரிப்படுத்திட்டு தான் இந்த முடிவை எடுப்பாங்க. ஆக அந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு விமர்சிக்க யாரும் இந்த கட்சியில் இல்லை. அப்படி இருக்க சொல்ல அவங்க ரகசியமாக எந்த ஒப்பந்தமோ ரகசியமாக உடன்பாடோ இல்லை ரகசிய முடிவோ ரகசிய செயல் திட்டமோ எந்த நேரத்திலையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்க மாட்டாங்க. ஆக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரணுன்ற ஒரு முடிவு எடுத்தது அது எப்போவோ எடுத்திருப்போம். இன்றைக்கு இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி சேர தான் அவங்க விரும்பினாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆக நாங்கள் தான் தவிர்த்திருக்கிறோம். ஆக எங்களுடைய நிலைப்பாடு என்பது நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம். 40 இடத்துல நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தவிர எங்களுக்கு வேறு களம் இல்லை. இந்த 40 மட்டும்தான் எங்களுடைய களம். எங்களுடைய இலக்கு நாங்கள் 40 இடத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்பது தான். இதுக்காக நாங்கள் யாரோடையும் சமரசமாகவோ ரகசியமாகவோ ஒப்பந்தமோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சுக்க மாட்டோம். நீங்கள் 2 பிரதமர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே 40 கைப்பற்றுவதன் மூலமாக அங்கே வந்து பிரதமராக ஜெயலலிதாவை ஆக்கிர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. அந்த பிரதமராக ஜெயலலிதாவை கொண்டு வருவோம்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுலையும் எங்கேயும் தடை இல்லை. அப்போது அந்த கண்டெஸ்ட் இட் செல்ஃப், அந்த போட்டி மட்டுமே அவங்க பிஜேபியோட எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளேயும் போகலை அப்படிங்கிறத உறுதி செய்யலையா? இல்லை, என்னை பொறுத்தவரை அந்த போஸ்டரிங் இருக்கு இல்லையா, அந்த 40 அப்படின்ற ஒரு போஸ்டரிங், அந்த 40ஐ பெற்றுவிட்டால் அதை பெற்றுவிட்டால் அதன் மூலம் நடத்தப்படும் பேரம் இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு அடிப்படையை மட்டும்தான் அந்த போஸ்டரிங் உருவாக்குது என்று நான் நினைக்கிறேன். பிரதமர் வேட்பாளர் பிரதமர் சொல்லுவதன் மூலம் அடுத்த அமையவிருக்கும் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கணிசமான அதிகார மையத்தை பெறுவதற்கான ஒரு அடிப்படையை தான் அந்த போஸ்டரிங் தொடர்ந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 2 விஷயம் எனக்கு அவர் தெளிவுபடுத்தணும். என்னன்னா, ஒன்று, பாஜகவோடு போவதில்லை, பாஜக டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பட்சத்தில் இன்னொரு அறிக்கையை அவர் சேர்ந்து விடணும். இந்த டெபாசிட் இழக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற இந்த கட்சியோடு எனக்கு தேர்தலுக்கு பின்பு எந்த உடன்பாடும் இருக்காது என்பதையும் சேர்த்து அறிவிக்கின்றன. அப்பதான் அது ஒரு நேர்மையான அறிக்கையாக இருக்கும். ஏன்னா இந்த அறிக்கைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான நிறைய ஆரோடங்கள் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா ஒரு சாதாரண டீ கடை டிஸ்கஷன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்ப திரும்பி ஒரு பகடக்காயை நம்ம வந்து ஒரு திரைமறைவா விளையாடத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப இவங்க முழு கிளாரிட்டியோக செய்யணும். டெபாசிட் இழக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிற பாஜக எங்களுக்கு எந்த ஒட்டும் உறவும் தேர்தலுக்கு பின்பு இருக்காது என்கிற ஒரு கிளாரிட்டியும் வரணும் என்று தான் நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற நிலையில தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே நிலையில இருக்கலாம். அது நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறத ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.